அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கில வருடம் டிசம்பர் 15, 2024. இன்று பௌர்ணமி. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:26 வரை ரோகிணி, பின்பு மிருகசீஷ்டம். திதி இன்று பிற்பகல் 3:13 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்னைக்கு சித்த யோகம். சந்திராசனம் நட்சத்திரம் சுவாதி. கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசன நட்சத்திரம் சுவாதி. சந்திராச ராசி துலாம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. மாலை 3:15 to 4:15. நல்ல நேரம் மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 to 2:45. மாலை அதான் மதியம் 1:30 to 2:30. ராவு காலம் மாலை 4:30 to 6. ராவு காலம் மாலை 4:30 to 6. யமகண்டம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் மதியம் 12 to 1:30. குளிகை மாலை 3 to 4:30. குளிகை மாலை 3 to 4:30. இன்று சூலம் மேற்கு. இப்போ ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அது ராசியின் அடிப்படையில் பொருந்தும், நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. இன்று அவங்களுக்கு இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளணும். அதுக்கு ஏற்றா போல் மேச ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க எதுக்கு எடுத்தாலும் அச்சப்படக்கூடிய பயப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திச்சு இந்த வேலையை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கருத்தில் கொண்டு தான் அந்த வேலையை செய்யணும். அதே போல் அலுவலகத்திலும் சரி வீட்டிலையும் சரி பேசக்குள்ள இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்பதை கருத்தில் கொண்டு தான் பயன்படுத்தணும். அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். இல்லைன்னா இன்றைய நாள் மன வருத்த நாளாக அமைஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று வெளியில் எங்கன்னா சென்றாலும் கவனத்துடன் செல்லணும். ஏன்னா இன்று நாள் அச்சத்தன்மை கொண்டதாக இருப்பதால் எல்லாத்துக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் கருத்தில் கொண்டு இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நாளை அவங்களுக்கு சௌகரியமான நாளாக மாற்றிக்கொள்ளும்படி நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. 2ஆம் ராசி ரிஷப ராசி. இன்று அவங்களுக்கு நாள் சுமாராக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. எதுக்கு எடுத்தாலும் உடல்நிலை அவங்களுக்கு ஒத்துழைக்காது. ஒரு எப்படின்னா ஒரு சோம்பல் தனம் இருந்துனே இருக்கும். உடம்பு அடித்து போட்டாப்புல இருக்கும். ஒரு சோர்வாக இருக்கும். அதை கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் எந்த வேலையும் இன்று சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. அதாவது எப்படின்னா இப்போ சொந்தமாக வியாபாரம் பண்ணுறதுனாலும் இப்போ வெங்காயம் தக்காளி அது போல் வியாபாரம் பண்ணாலும் அதில் முழு பலமாக அவங்களால் ஈடுபட முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது. அதே போல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று உணவு கட்டுப்பாடு தேவை. கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொறுத்த மட்டும் இன்று அசதி, சோர்வு, பயம் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருப்பதால் இந்த நாளை நீங்கள் கவனத்துடன் கையாள வேண்டும். என்று கையாண்டா உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்களும் அதாவது எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று அவங்களுக்கு இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடிய நாளாக தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் இந்த நாளை அவங்க கவனத்துடன் கழிக்க வேண்டும். அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமைதால் அலுவலகம் விடுமுறையாக இருக்கும். அதனால் இப்போ சொல்கிற நாட்களை பொறுத்த மட்டும் வீட்டில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதனால வீட்டிலையும் சரி சக நண்பர்கிட்டையும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி அவங்கக்கிட்ட கவனமான முறையில் வார்த்தைகளையும் அதாவது பணம் பரிமாற்றினாலும் கவனமாக கையாண்டினா இந்த நாள் உங்களுக்கு சிறப்புறமாக அமையும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று பக்தி அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளணும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அருகில் இருக்கோ
கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தொலைவில் இருக்கும் கோயிலுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து அவங்களுக்கு பக்திமயமான நாளாக இருப்பதால் பக்தியுள்ளா சுற்றுலா செல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் கடகராசிக்காரர்கள் அதை அடிப்படையில் உங்கள் குலதெய்வத்தையோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ உங்களுடைய முன்னோர்களையும் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளிலிருந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய குறைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு வருமானம் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி இப்போ சொன்ன மூவரையும் நீங்கள் வணங்கினா பின்னாடி வரக்கூடிய நாள்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் அதன் அடிப்படையில் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் ஒரு சலிப்புத்தன்மை, களைப்பு, சோர்வு ஏற்படும். சரியான முறையில் உணவு உண்ண முடியாது. உடல் வியாதிகள் வரும், வயிற்றில் பிரச்சனை வரும், தலைவலிக்கும். அதெல்லாம் கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அப்படி தான் இருக்குது. சிம்ம ராசிக்கு இன்று கோபம் அதிகமாக வரும். இன்னைக்கு வீட்டில் கவனத்தோடு இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் அதாவது தேவையில்லாமல் வார்த்தைகள் விட்டு பிரச்சனை வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே சிம்ம ராசிக்காரர்கள் இன்று நாளை கழிக்க வேண்டிய நாளாக இருப்பதால் கவனத்துடன் கையாண்டு இந்த நாளை நீங்கள் இந்த நாளை வந்து கவனத்துடன் கையாண்டிங்கன்னா அடுத்து வரும் நாள் மிகவும் சிறப்பாக இருக்க கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து மிகவும் அருமையாக இருக்கிறது. அவங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கை இன்று அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது அடிப்படையில் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். பிள்ளைங்களும் பாசமும் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பிள்ளைகள் மனைவியுடன் வெளியில் வந்து கோயிலுக்கு சென்று வருது, இல்லை வந்து எங்கடா சுற்றுலா சென்று வருது, இல்லை பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய நாளாக தான் இன்று கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்குது. அவங்க வந்து மிகவும் சுகமான நாளாக இன்று உணர்வாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அந்த நாளை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. அடுத்த ராசி துளாராசி. துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை. இன்று அவங்களுக்கு வந்து பிரச்சனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்று அலுவலகம் லீவாக இருந்தாலும் வீட்டில் கணவன் மனைவி கூட விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் துலா ராசிக்காரர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதாவது வார்த்தைகளை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே இன்று இந்த பிரச்சனையிலிருந்து தவிக்க முடியும். ரெண்டாவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரம் இருக்கிறதுனால அதுவும் கூடுதலாக சேர்ந்து இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். அதனால் இந்த துளாராசிக்காரர்கள் இன்று அமைதியாக இருப்பதே மிகவும் சிறந்தது. அமைதியாக இருந்து விட்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து விடலாம். இப்போ கணவர் மனைவி திட்டுறாங்கன்னா மனைவி வாயே பேசாமல் இருந்தால் பிரச்சனைகள் சுமூகமான முடிந்துவிடும். மறுநாள் மறுபடியும் அன்புகள் இணையப்படும். கருத்தில் கொள்ளுங்க. கூட பேசினீங்களா கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக பிரச்சனை வரும். கருத்தில் கொண்டு இந்த நாளை கையாளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு மிக மிக அருமையாகுது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். இப்போ சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி வெங்காயம் பூண்டு சொந்தமாக கடை வச்சுருக்கவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபம் அடையக்கூடிய நாளாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே போல் இல்லத்திலேயும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. பிள்ளைகளுடன் இன்று வெளியே சென்று சுகமாக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று அருமையான நாளாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கருத்தில் கொண்டு பயனடைங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு அதாவது வேறு இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இன்று எல்லாமே நன்மையில் முடியும் நாளாக அமைந்திருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமைந்திருக்குது. அதே போல் சொந்தமாக தொழில் செய்வர்கள் சிறு தொழில் செய்வர்கள் அவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுக்கேற்ற போல் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைவாக இன்ற நாள் உங்களுக்கு அமையுது. கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் அருமையாகுது. எடுத்ததற்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் யார்கிட்ட உதவி கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் பணம் வந்து தானாக வரக்கூடிய நாளாகவும் தான் அமைந்திருக்குது. அதே போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சிகள் அதிகமாக கூடியிருக்கிற நாளாக அமைஞ்சிருக்குது. உங்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குது.
அலுவலகம் இல்லைனாலும் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய வேலைகளை பாராட்டி உங்களுக்கு அது எப்படின்னா சாதனையாளர் விருதுகள் வழங்குற போல கூட வாய்ப்புகள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக செலவழிக்கலாம். கருத்தில் கொண்டு அதை இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இன்று இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. அவங்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக இருப்பதனால சொந்த தொழில் செய்தாலும் இல்லை சிறு தொழில் செய்தாலும் கடைகள் வைத்திருந்தாலும் அவங்களுக்கு இன்று கண்டிப்பாக இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே அவங்களுக்கு வந்து இன்று வருமானம் கிடைக்கும். அதாவது இந்த வாரத்தில் பெற்ற வருமானத்தை விட அதிகமான வருமானம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு இப்போ கூடுதலாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் சிறு தொழில்காரர்கள் செய்தாங்கன்னா இரட்டிப்பு லாபத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம். அதை கருத்தில் கொண்டு கும்பராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அருமையான நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்க செய்கிற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் இன்று ஜெயிச்சு காட்டுவாங்க. அதிகமான வருமானம் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளிடையே பாசம் அதிகமாகும். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகம் இருந்துச்சுன்னா அலுவலகத்திலையும் உங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளாக தான் அமைஞ்சிருக்குது மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்கிற அலுவலகமாக பார்த்து தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து உபய ராசின்றதுனால இந்த ராசியில் வந்து அது விசேஷ தன்மை இருக்குது. அதே போல் வந்து இந்த ராசியில் தான் குரு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு. சுக்கிரன் வந்து உச்சம் பெறுறாரு. கருத்தில் கொள்ளணும். அதன் அடிப்படையில் மீனராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அவங்களுக்கு வேலைகள் அமையக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த நாளாக இருந்தாலும் அவங்க ஜொலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதால் அவங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கிற நாளாக அமைந்திருக்குது. கருத்தில் கொண்டு இந்த மீனராசிக்காரர்கள் பயன்பெறுங்கள். இப்போ நான் சொல்லிட்ட 12 ராசிகளுக்கும் அந்த நட்சத்திர அடிப்படையில் மாறுதல் ஏற்படலாம். கருத்தில் கொடுங்க. என்னதான் மாறுதல் ஏற்பட்டாலும் இந்த சந்திராசன நட்சத்திரமும் ராசியும் மாறுதலை கொடுக்காது. அதுடைய கருத்தை அது தெரிவித்தே தீரும். அதன் அடிப்படையில் பலன்கள் அமையும். நீங்கள் இன்று இந்த சந்திராசன ராசிக்காரர்கள் துலா ராசிகள் எங்கன்னா இன்றைக்கு வெளியே சென்னீங்கன்னா மிகவும் கவனத்துடன் செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கையாண்டு செல்லணும். அதே போல் வண்டி வாகனத்தில் எடுக்கிறதுக்குள்ள பிரேக் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, அப்போ எந்த பழுதும் ஆகலையா பார்த்துட்டு தான் இன்று துலா ராசிக்காரர்கள் இருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த நாளை கழித்தார்கள்லாம் மிக சிறப்பு. இல்லை வெளியவே எங்கேயும் போகாமல் வீட்டில் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா, ஏன்னா இன்று சண்டே ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கக்குள்ளேயும் கணவன் மனைவியுடைய வார்த்தையை வந்து கரெக்டாக உபயோகப்படுத்தணும். அப்போ தான் பயனுள்ளதாக இருக்கும். இல்லைனா ஒரு வாரத்துக்கு 2 பேரும் பேசக்கூடிய தன்மையை இழந்துடுவீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் இந்த நிலையை நீங்கள் கையாண்டிங்கன்னா இன்று நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.